அகில பாரத வேதாகம சில்ப சதஸ் அப்படின்னு 1962 செட்டிநாட்டில் இளையாத்தங்குடி அப்படிங்கிற இடத்துல பெரியவர் ஆரம்பித்தார். அந்த சபை நடக்கிறது. அதில் நமது பாரத தேசத்தில் உண்டான பழம்பெரும் கலைகள் அத்தனையும் திருப்பி புத்துயிர் ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இது கூட்டப்பட்ட ஒரு சபை. அது அப்புறம் தொடர்ந்து வருஷா வருஷம் நடந்துன்னு வந்தது. அதில் சிற்பிகள்லாம் வந்திருக்கா. சிற்பக்கலையில் வல்லுநர்களான நாட்டில் கைதேர்ந்த சிற்பிகள்லாம் வந்திருக்கா. அந்த அவர்களுக்கு தனித்தனி டைம். இந்த டயத்தில் சில்பசாஸ்திரத்தை பற்றி சிற்பிகள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அடுத்த சமயத்தில் சங்கீதத்தை பற்றி சங்கீத வித்வான்கள்லாம், அப்புறம் நாட்டியத்தை பற்றி, இன்னும் பழம்பெரும் கலைகளை, கிராமிய கலைகள்லாம் பற்றி, இப்படி ஒவ்வொரு கலைகளை பற்றியும் அவர்கள் அந்தந்த வித்வான்கள் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட பெருமை என்ன, அதெல்லாம் விவரிக்கிறது. இதை பார்த்து ஜனங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பல இடங்கள்லேருந்து, பல ஊர்கள்லேருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிற சபை அது. அப்படி இருக்கிறது இந்த சிற்பிகள்லாம் வந்திருக்கா இல்லையா, இந்த சபையெல்லாம் முடிஞ்சு அங்கே நடந்து நிற்கிறதே கூட இவர் ப்ரைவேட்டாக உள்ளுக்குள்ளே அவளோடலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுப்பார். அப்போ சிற்பிகள்லாம் வந்திருக்கா. இந்த சிற்பிகள்கிட்டலாம் கேட்குறா, நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கட்டிடக்கலைக்கு பேர் போன தேசம் இது. அதில் ரொம்ப அபூர்வம் என்ன அப்படின்னு, தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கிறாப்பில் சிற்பங்கள் கொட்டி கிடக்கிறாப்பில் வேறு எங்கேயுமே கிடையாது, உலகத்திலே எங்கேயும் கிடையாது. பெரியவா கணக்கு சொல்கிறா, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோவிலையும் கணக்கு எடுத்து இந்தியாவில் இருக்கிற கோவிலை கணக்கு எடுத்தால் இந்தியாவில் இருக்கிற கோவில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோவிலையும் கணக்கு எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலை கணக்கு எடுத்தால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோவிலில் இருக்கிறத விட தமிழ்நாட்டிலே ஜாஸ்தி இருக்கும். வேடிக்கை என்னென்னு, இந்த தமிழ்நாடில் தான் ஆன்மீகங்கிறது இல்லைன்னு எல்லாரும் பொருளை பண்ணிட்டு இருக்கா. பாகவதம் சொல்கிறது, திராவிட தேசே உற்பன்னாக பக்தி எங்கே பிறந்தது அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது, திராவிட தேசே உற்பன்னாக தமிழ்நாட்டில் தான் பக்தியே பிறந்தது, கர்நாடகத்திலையும் மகாராஷ்டிரத்திலையும் போஷித்து வளர்க்கப்பட்டது அப்படின்லாம் பாகவதம் சொல்கிறது. இந்த ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் தமிழ்நாடு தான் தாய் வீடு அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால தான் நீ எங்கே திரும்பினாலும் இப்படி ஒரு கோவில், இங்கே இனிமேல் சிற்பக்கலைகளுக்கு பேர் போய் கோவில் வடிச்சிருக்கிறாப்புல வேறு எங்கேயுமே இல்லைன்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற இந்த தமிழ்நாட்டு கோவில்களில் பல ஸ்டைல் இருக்குது. பார்த்தீங்கன்னா சோழர்கள் கட்டின கோவில்னு தனியாக தெரியும், பல்லவர்கள் கட்டினதுன்னு தனியாக தெரியும், நாயக்கர்கள் கட்டினதுன்னா தனியாக தெரியும். அவர்களுக்குன்னு தனியாக ஒரு பாணி வச்சுருந்தா. இதெல்லாம் பெரியவன் இந்த சிற்பிகிட்ட கேட்குறேன். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோவில் இருக்குது. அதில் சோழர்களோட பாணி, பாண்டியர்களோட பாணி, பல்லவர்கள் பாணி, நாயக்கர்கள் பாணி எல்லாம் இருக்குது. இந்த இப்படி ஒரு இத்தனை வெரைட்டி இருக்கிறதுல யாரோட பாணி, யாரோட ஸ்டைல் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு? ஏன்னா இதை சிற்பிகள் தானே சொல்ல முடியும், வேறு என்ன டாக்டராக சொல்ல முடியும்? எது தி பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு எல்லா ஸ்தபதிகளும் சிற்பிகளும் ஒரே மனசாக சொன்னால் எல்லாரோட ஸ்டைல்லையும் பல்லவர்கள் தான் இருக்கிறதுலே சூப்பர் அப்படின்னு. சோழர்கள் இருக்கலாம், நாயக்கர்கள் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம், ஆனால் பல்லவர்கள் பாணி தான் தனி. காரணம், இந்த முதல்ல கர்த்தளி அப்படின்னு கற்கோவில் கட்ட ஆரம்பித்ததே பல்லவர்கள் தான். அப்படி நமது நாட்டிலேயே முதல்ல கட்டப்பட்ட கற்கோவில் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் அப்படிங்கிறது. அதுதான் தி ஃபஸ்ட்டு கோவில். இப்படி கல்லால் கோவில் கட்டணும்னு ஆரம்பித்ததும் பல்லவர்கள் தான். அவன் என்ன பண்ணினா, முதல்ல இந்த கல்லில் கருங்கல்லில் கோவில் கட்டணும் அப்படின்னு ஆரம்பித்து தோணித்து. ஆனால் கல் எங்கே இருக்குது? மலையில் தானே இருக்குது. அந்த மலையிலேயே பேத்து எடுத்துன்னு வந்து கட்டணும்னு அவர்களுக்கு அப்போ ஐடியா தோணலை. அதனால் எங்கெல்லாம் மலை இருக்கோ, குன்று இருக்கோ, அதெல்லாம் போய் குடஞ்சி கோவில், குடவரை கோவில் அப்படின்னு அந்த குன்று மலைகளை குடஞ்சி அங்கே கோவில் கட்டுறது அப்படின்னு ஆரம்பித்தான். அப்புறம்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே டெவலப் ஆகும். அப்புறம் தோணித்து, இந்த கல்லை எங்கேயோ போய் அது இருக்கிற இடத்துல கோவில் கட்டினா ஜனங்கள் போய் பார்க்கறது கஷ்டம். அதனால் அங்கே போய் குடஞ்சி கோவில் கட்டுறதுக்கு அந்த பாறையெல்லாம் பேத்துன்னு வந்து நாட்டுக்குள்ளே அடுக்கி கட்டினா என்ன அப்படின்னு அப்புறம் தோணி, அப்படி முதல்ல கட்டப்பட்டது தான்
பல்லவர்களால் நரசிம்மவர்ம பல்லவன் அப்படிங்கிற பல்லவ ராஜாவால் முதல்ல கட்டப்பட்டது தான் கைலாசநாதர் கோவில். அதனால் இந்த கற்கோவில், அதுக்கப்புறம் கர்த்தளி அப்படின்னு தமிழில் அதுக்கு பேர் வச்சான். அந்த கர்த்தளி தான் பல்லவர்கள் தான் முதல்ல ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் பார்த்துன்னு மற்ற எல்லாரும் ஆரம்பித்தா. அதனால் இந்த கற்கோவிலுக்கெல்லாம் ஆரம்பமே பல்லவர்களால் தான். அப்படி பண்ணினத்தினால அவர்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாகவே இருந்தால், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோவிலும் இதை விட அதை வசதி, அதை விட இது பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒவ்வொரு சொல்கிறாப்புல சிற்பத்தை வடித்து பண்ணியிருக்கா. அப்படின்னு சொன்னால் பல்லவர்கள் பாணி தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு. ஓகே, அந்த பல்லவர்களும் பல இடத்துல கட்டியிருக்கா தங்களோட பல்லவ ராஜ்யத்தில். அதில் எது தி பெஸ்ட்டு? எல்லா சிற்பிகளும் ஒரு மனதாக சொன்னது, பல்லவர்கள் கட்டின கோவில்லையும் ரொம்ப அதிசயமாக இருக்கிறது, அபூர்வமாக இருக்கிறது, தி பெஸ்ட்டாக இருக்கிறது மகாபலிபுரத்தில் இருக்கிறது தான் அப்படின்னு. சரி, அந்த மகாபலிபுரத்துலேயும் பல பீஸ் இருக்குது. அதில் எது தி பெஸ்ட்டு? அதாவது ஃபில்டர் பண்ணிகிட்டே வர. அதுலேயும் தி பெஸ்ட்டு அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு ஒரு பாறை சிற்பம். அந்த அர்ஜுன தபஸ் தான் இருக்கிறதுலே. அது பகீரதன் தபஸ்ன்னு சொல்லுவாள், அர்ஜுன தபஸ்ன்னு சொல்லுவாள். ஆனால் ஆக்சுவலி அர்ஜுன தபஸ் தான் அது. அந்த அர்ஜுன தபஸ் தான் அப்படின்னு. அடுத்தது வந்தாச்சு கிட்டக. சரி, அந்த அர்ஜுன தபஸ் இருக்கிற அந்த படம் இருக்கா, அந்த ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சிற்பிகள்கிட்ட கேட்குறான். இருக்குது, அந்த படம் வந்தது. வந்தோடனே இதில் என்னென்ன இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, நடுப்புற அர்ஜுனன் நிற்கிறார். ஒரு காலம் மடிச்சுண்டு பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் அப்படின்னு, அதாவது 5 நெருப்புக்கு நடுப்புற நின்றுட்டு தபஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறது. மாங்காட்டில் காமாட்சி அப்படி தான் பஞ்சாக்னி மத்தியில் தான் பரமேஸ்வரன் அடையணும்னு தபஸ் பண்ணுறதா. அந்த 5 அக்னின்னு சொல்கிறாளே, எங்கே இருக்குது காமின்னா? 5 அக்னி இருக்கா என்ன பார்த்தா அதில் எப்படி இருக்குன்னா, அர்ஜுனன் நடுப்புற நின்றுப்பார், 4 பக்கமும் நெருப்பு எறிகிறாப்பில் இருக்கும். பெரியவகிட்ட 4 நெருப்பு தானே இருக்குது, ஆனால் பஞ்சாக்னின்னு சொன்னோம், 5ஆவது நெருப்பு எங்கே? உடனே சிற்பிகள்லாம் சொன்னால் மேலே இருக்குது. எதுன்னா 5ஆவது நெருப்பு சூரியன். தலைக்கு மேலே இருக்கிற உச்சியில் இருக்கிற சூரியன் தான் 5. அங்கே சூரியனும் போட்டிருக்கு. ஸோ இங்கே கீழே 4 மூட்டி இருக்குது, மேலே 1 இருக்குது, 5 நெருப்புன்னு நிற்கிற. எல்லாம் வாஸ்தவம் தான். சரி, மற்றதெல்லாம் என்ன? இவனோட அந்த கடுமையான பாசுபதம்ங்கிற அஸ்திரம் பரமேஸ்வரன்ட்டு வாங்குறதுக்காக பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறான் அர்ஜுனன். எல்லாம் வருது. இவனோட கடுமையான தவசை பார்த்து தேவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு வானத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கா. ஓ, இப்படி கூட ஒரு ஆளால் தவம் பண்ண முடியுமான்னு தேவர்கள்லாம் இருக்கிறாப்புல போட்டிருக்கு. எல்லாம் அங்கே அந்த சிற்பத்தில் இத்தனையும் வடிச்சிருக்கு. உடனே பெரியவர் கேட்டார், ஓகே, இவன் வந்து 5 நெருப்புக்கு நடுப்புற தபஸ் பண்ணுறான்னு தெரியுது, எந்த டயத்தில் தபஸ் பண்ணுறான்? இவன் பஞ்சாக்னி மத்தியில் நின்று தபஸ் பண்ணுறான்னா எந்த டயத்தில் நிற்கிறான்? கார்த்தால நிற்கிறானா, மத்தியானம் நிற்கிறானா, சாயந்தரம் நிற்கிறானா? நிச்சயம் சூரியன் இருக்கிறதே தான் நிற்க முடியும். ஏன்னா மேலே சூரியன் இருக்கிறது தெரியுது. 5ஆவது நெருப்பு சூரியன்னா சூரியன் இருக்கிறது. ராத்திரி நின்னா அது பஞ்சாக்னி இல்லை. அப்போ பகலில் தான் நிற்கிறான்னு தெரியுது. பகலில் எந்த டயத்தில் நின்னான்? கார்த்தால வேறு 6 மணிக்கே உதயமாகிறது, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குது. இந்த டயத்துக்குள்ளே எந்த டயத்தில் எக்ஸாக்டாக அர்ஜுனன் இந்த பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணியிருக்கான்னு இந்த சில்பத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கா? இந்த கேள்வி கேட்டோன்னே சிற்பிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி தலையை சுற்றிட்டு. என்னென்னா, ஏன்னா இதை மாதிரி யாருமே கவனிக்கலை. இது அர்ஜுன தபஸ் ஏதோ பார்க்குறோம், எல்லாம் சொல்கிறோமே வழியே பிரமாதமாக இருக்குதுன்னு சர்டிஃபிகேட் வேணால் கொடுக்குறோம். இவன் எந்த டயத்தில் நின்னான்னு தெரியல, அதை யாரும் கவனிக்கலை. அதுவும் சில்பத்தில் எப்படி டயத்தை காமிக்க முடியும்? இந்த டயம் அந்த டயம்னு சில்பத்தில் எப்படி வடிக்க முடியும்? அதனால் சொன்னால் எந்த டயத்தில்னு எப்படி சொல்கிறது? யோஜனை பண்ணுங்கோ, சொல்லும். எல்லோரும் படித்தவா தானே, வித்வான்கள் தானே, யோஜனை பண்ணி சொல்லும். எந்த டயத்தில் 4 நெருப்புக்கு நடுப்புற பஞ்சாக்னி மத்தியில் அர்ஜுனன்னு தபஸ் பண்ணோம். அவளை கண்டுபிடிக்க முடியல. எல்லோரும் போய் டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு வந்து சொல்லுன்னு அனுப்பிச்சிட்டா. இவர்கள்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு போனால் எல்லாம் சிற்பிகள்லாம் எல்லோரும் ஒரே பெரிய சபை கூடி டிஸ்கஸ் ஆகுது பண்ணுறா.
எப்போ நின்றுப்பேன், கார்த்தால் நின்றுப்பேனா, மத்தியானம் நின்றுப்பேனா, 1 மணிக்கு நின்றுப்பேனா, 12 மணிக்கு நின்றுப்பேனா தெரியல. மறுநாளைக்கு வந்தால் கண்டுபிடிச்சாச்சான்னு கண்டுபிடிக்க முடியல. உடனே எல்லாரும் சொன்னால், எங்களால் நாங்களும் ராமுழுக்களும் மண்டையை உடைச்சின்னு பார்க்குறோம், எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல எந்த டயத்தில் நின்று இருப்பேன் அப்படின்னு. இந்த கேள்வி கேட்டதுனாலேயே இதுக்கு ஆன்சர் பெரியவாளுக்கிட்ட இருக்கும்னு தோன்றுறது. அதனால் பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறோம். திருப்பி ஃபோட்டோவை கொண்டு வானா அந்த ஃபோட்டோ வந்தது. இது என்ன? அர்ஜுனன் நிற்கிறான். இங்கே என்ன இருக்குது? 4 நெருப்பு இருக்குது. மேலே என்ன இருக்குது? சூரியன் இருக்குது. இது என்ன? இந்திரன். அது என்ன? ஐராவதம். அந்த சிற்பத்தில் என்னென்ன இருக்கோ வடிச்சிருக்கோ எல்லாத்தையும் இது என்ன இது என்ன எல்லோரும் ஆன்சர் சொல்லி வந்தோம். அப்படி அந்த கடைசியில் மூலையில் ஒரு எலும்பும் தோலுமா ஒரு ரிஷி மாதிரி ஒருத்தர் நிற்கிறார். அந்த நிற்கிறவர் எப்படி இருக்கார்னர், இப்படி கையை வச்சுன்னு நிற்கிறார். இப்படி கையை வச்சுன்னு நிற்கிறாப்பில் ஒரு ரிஷி போட்டிருக்கு. அந்த சிற்பிகள்கிட்ட கேட்டால், இது யார், இது என்ன, இந்த அர்ஜுனனோட தபஸ்க்கும் இதுக்கும் என்ன லிங்க்கு? ஏன்னா ஒரு சிற்பி ஒரு விஷயத்தை வடிக்கிறாருன்னா அந்த கதைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை கச்சாமிச்சான்னு போட மாட்டார். மற்றது எல்லாம் இந்த அர்ஜுனனோட தபஸோட மேட்ச் ஆகுது. இது எதுக்கு ஒரு ரிஷி இப்படி கையை வச்சுருக்கிறாப்புல போட்டிருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன லிங்க் இது அப்படின்னு எல்லாரும் சொன்னால் இதுதான் புரியலன்னு. மற்றது எல்லாம் இது இந்திரன்னு தெரியுது, இது சந்திரன்னு தெரியும், எல்லாம் தெரியுது. ஆனால் அப்படி இருக்கிறதே சம்மந்தம் இல்லாத எலும்புந்தோலுமாக ஒரு ஆள் இப்படி கையை வச்சுருக்கிற, இது என்னன்னு புரியல, இந்த கையை வச்சுருக்கிறதும் புரியல அப்படின்னு. அப்புறம் பெரியவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இதுதான் அர்ஜுனன் எந்த டயத்துக்கு பஞ்சாக்னி மத்தியில் நின்னாங்கிறதுக்கு டைம் ரெஃபரன்ஸ்னு. அவளுக்கு தலையை சுற்றிட்டு ஒரு ஆள் இப்படி நின்னா என்ன டைம், அது கடிகாரமா? அது பெரியவரா, நீங்கள் பிராமணர்கள்லாம் சந்தியாவந்தனம் அப்படின்னு பண்ணணும். அது 3 வேளை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுது. காலங்கார்த்தால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் ஆரம்பித்து பண்ணணும். சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதே பண்ணணும். இது 2 வேளை. அது பிராதஸ் சந்தி, இது சாயம் சந்தி. நடுப்புற மாத்தியான்னிகம் அப்படின்னு நாளோட நடு சமயத்தில் திருப்பி பண்ணணும். அதுக்கு பேர் மாத்தியான்னியம்னு பேர். அது எப்போ பண்ணணும்? சூரியன் நடுவானத்தில் உச்சிக்கு வரத்தே பண்ணணும். அப்படி பண்ணுறதே அதில் ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்கிறதே சூரியனை பார்த்துட்டு சொல்லணும். சூரியனை பார்க்குறதே கண்ணை கூசும். அதனால என்ன பண்ணணும், ஒரு முத்திரை சொல்லியிருக்கு. இதுக்கு பேர் வருணபாசம் அப்படின்னு பேர். இந்த வருணபாசம்னு இதை போட்டு இந்த நடுப்புற இருக்கிற கேப் வழியால் சூரியனை பார்த்து இந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும். அதில் பஷ்யேம சரதசதம், ஜீவேம சரதசதம், நந்தாம சரதசதம், மோதாம சரதசதம் வரிசையாக வரும். எல்லாம் பிரார்த்தனை தான். நாங்கள் 100 வயசு இருக்கணும், நாங்கள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாம் சூரியன்ட்டு பிரார்த்தனை. இந்த வருண பாசத்தை போட்டு இவர் மாத்தியானியம் பண்ணிவிட்டு அந்த ரிஷி சூரியனை பார்த்து சொல்கிறாப்பில் இந்த சிற்பி அந்த சிற்பத்தை வடிச்சிருக்கார். பெரியவர் சொல்கிறார், இதுலேருந்து தெரியறது அர்ஜுனன் மாத்தியானிக காலத்தில், அதாவது மிடில் ஆஃப் த டேயில் தான் பஞ்சாக்னி மத்தியில் நின்று இருக்கான். தட் மீன்ஸ் 12லேருந்து 1 மணிக்குள்ளே, அதுதான் மாத்தியானிக காலம். அப்போ நின்று இருக்கான்னு தெரியறது. இவன் இந்த டயத்தில் தான் நிற்குண்டு தபஸ் பண்ணுறாங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் அந்த சிற்பி என்ன பண்ணியிருக்கார். ஒரு பிராமணன் மாத்தியானியம் பண்ணிவிட்டு அந்த மாத்தியானியத்தில் இவர் ஆச்சமனம் பண்ணுறாப்பில் ஜபம் பண்ணுறாப்பெல்லாம் போடல, இந்த உபஸ்தான மந்திரத்தில் வருணபாசத்தை போட்டு சூரியனை பார்த்து சொல்கிறாப்பில் பண்ணியிருக்கார். அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த டயத்தில் தான் அவன் நின்று இருக்கான்னு தெரியுறது. டைம் ரெஃபரன்ஸ். இந்த சிற்பிகள்லாம் நிஜமாகவே ஆச்சரியப்பட்டான். இது ஏதோ இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு ஆளை சிற்பி வடிச்சிருக்கான்னு நினச்சோம். ஆனால் அந்த சிற்பி எப்பேற்பட்ட கெட்டிக்காரராக இருந்தால், அர்ஜுனன் எந்த டயத்தில் பஞ்சாக்னி மத்தியில் நின்னான்ங்கிறதுக்கு இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கார். அப்படின்னா அந்த ஸ்தபதிகள்லாம் சொன்னால், சிற்பிகள்லாம் அநேகமாக இந்த வடித்த ஸ்தபதிக்கு வேணால் இது தெரிஞ்சிருக்கலாம், இதுக்காக தான் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது எதுக்காக போட்டிருக்கான்னு லிங்க் பண்ணினது பெரியவர் மட்டும்தான். அப்படின்னு நாமளும் மகாபலிபுரம் போகிறோம், இதை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் செல்ஃபி எடுத்துன்னு போட்டுப்போம் ஃபேஸ்புக்கில், அவ்வளோதான் நமக்கு தெரியும். நம்மளோட பார்வைங்கிறதே
ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது. ஆனால் பெரியவரோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, இதான் சர்வஜன், சர்வஜாச்சாரிய பகவத் ஸ்வரூபாய நமோ நம அப்படின்னா, அப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பார்த்தாலும் மேம்போக்காக பார்த்தது, நுனிப்புள்ள மேஞ்சது அப்படிங்கிறதே கிடையாது அவர்கிட்ட. இனிமேல் இதை விட ஆழமாக டீப்பாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு. அதுதான் பெரியவரோட பெருமை. இது சில்பசாஸ்திரத்தில் இருக்கலாம், இது மாதிரி எந்த துறையில் எடுத்துட்டாலும் சரி. இங்கேருந்து தண்டையார்பேட்டைக்கு போகிற வழியில் சென்ட்ரலுக்கு எய்த்தாப்பில் ஜிஹெச் வழியால் பெரியவர் போயின்னு இருக்கார். போயிட்டே இருக்கிறதே இந்த ஜிஹெச் வாசலில் ஒரு சிலை, அதை பார்த்துட்டு கூட இருந்தவர்கிட்ட கேட்குறா, இது யார் சிலை அப்படின்னு. அதில் போட்டிருக்கு டாக்டர் ரங்காச்சாரி அப்படின்னு, டாக்டர் ரங்காச்சாரி சிலை அப்படின்னு. இவர் பெரிய டாக்டர், உனக்கு தெரியுமா? தெரியும். இவர் என்னை பார்க்கறதுக்கு தரிசனத்துக்கு வந்தார், உனக்கு தெரியுமான்னு. அவர் வந்தாருன்னு தெரியும், ஆனால் நான் அப்போ இல்லை அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரோ அவர் சொல்கிறேன். வந்து அவர் என்னை பார்க்க வந்தார், டாக்டர் ரங்காச்சாரி பெரியவரை பார்க்க போனார். பார்க்க போனால் ரொம்ப பக்தி ஸ்ரத்த உள்ளவர், பெரியவர்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர் தான். போய் பேசின்னு இருக்கார். பேசுகிறதே எனக்கு ஒரு சந்தேகம், பெரியவா தான் அதை கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு. பெரியவாள்கிட்ட மட்டும் என்ன அப்படின்னா, சரி கேளு சொல்கிறேன்னு சொல்ல மாட்டா, கேளு தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னு. இதுதான் கெட்டிக்காரோட ஆன்சர். எந்த விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா கூட, என்ன கேட்க போகிறவர் என்ன கேள்வி கேட்பார் நமக்கு தெரியாது, ஏடா உடம்பா கேட்கலாம், இல்லை கேட்குறதையே நம்மளை மடக்கணுங்கிற ஒரு சங்கல்பத்திலையும் வந்திருக்கலாம். அதனால் முதல்ல வாயை விட்டு மாட்டின்னு விடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறது, சேஃபாக சொல்லிடுறது, கேளு தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்லை நானும் ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டும் இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன், பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, பல விதமான பேஷண்ட் வரா, டெய்லி ஆப்ரேஷன் பண்ணின்னு இருக்கேன், அதுக்கு என்ன இப்போ நீங்க? இல்லை நானும் இந்த உடம்பில், மனுஷ உடம்பில் உள்ளுக்குள்ளே அறுத்து தைச்சு கோத்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு. அந்த சரீரத்தை, மனுஷ சரீரத்தில் இன்னுமே பார்ட்டாக நாங்கள் எல்லாம் எங்களோட மெடிக்கல் சயின்ஸில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தினம் போராத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணி வேறு பல இடத்துலையும் பார்த்துட்டுருக்கோம், அதுக்கு என்ன போகணும்? இல்லை இப்படி நாங்கள் தோண்டி தோண்டி பார்த்தாச்சு. அப்படி இருக்கிற இந்த மனுஷ உடம்புக்குள்ளே நீங்கள் ஏதோ வேதாந்தத்தில் சொல்கிறீள், பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னுலாம் இதெல்லாமோ பேசுகிறேள், அதில் எல்லாம் சண்டை வேறு. அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம், இதுதான் வஸ்தி அதுதான் வஸ்தி அப்படின்லாம் இங்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன போ நீங்கள்? இல்லை நீங்கள் இந்த சாஸ்திரத்தில் வேதாந்தத்தில் சொல்கிற ஏதோ ஆத்மா ஆத்மா பரமாத்மா ஜீவாத்மாலாம் சொல்கிறே, நீங்கள் சொல்கிற இந்த ஆத்மாவை நாங்கள் எங்கள் மெடிக்கல் சயின்ஸில் இவ்வளோ உடம்பை அறுத்து பார்த்துருக்கோம், ஒரு இடத்துலையும் அதை பார்க்கலன்னு. அது எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல, ஆனால் நீங்களாமோ பிரமாதமாக இருக்குது உள்ளதான் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதை பார்க்கல அப்படின்னு. சரி அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை பார்க்காத ஒன்றை எப்படி நம்புறது இருக்குன்னு? கண்ணால் இதான பகுத்தறிவு, கண்ணால் பார்க்குறதே உண்மை அப்படின்னு. வேடிக்கை என்னென்ன, வேதாந்தம் நேர் ஆப்போசிட்டாக சொல்கிறது. எதெல்லாம் பார்க்குறையோ அது அத்தனையும் பொய், இல்யூஷனுங்கிறது. ஏன் அப்படின்னா, இதோ இப்போ ராத்திரி பார்த்தேன், கார்த்தால பார்த்தா ஆள் போயிட்டார்னு SMS வருது, இருந்தவரை காணும். அப்போ நேற்று ராத்திரி பார்த்தேன், நேற்று ராத்திரி வரைக்கும் இருந்ததுயா, அது ஃபேக்ட்ரியா, ஆனால் இன்றைக்கி போயிடுத்து அப்படின்னு. அதனால் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, ஒரு சுனாமி சமுத்திரம் கொஞ்சம் எழும்பித்துனா முன்னால் இருந்த அத்தனையும் காணும். அதனால் வேதாந்தம் என்ன சொல்கிறதுங்கிறது, நீ எதெல்லாம் பார்க்குறையோ அதுதான் பொய்ங்கிறது. ஆனால் பகுத்தறிவு நேர் ஆப்போசிட்டாக சொல்கிறது. என்ன பண்ணு, நான் எதெல்லாம் பார்க்குறேனோ அதுதான் உண்மைங்கிறது. அசடே பார்த்த நீனே நாளைக்கு இருப்பியா தெரியாது, பார்க்காத. அதனால் கண்ணால் பார்த்தா தானே நம்ப முடியும்னு ரங்காச்சாரி பெரியவா கிட்ட. வாஸ்தவம் தான், உன்னோட விஞ்ஞானப்படி பார்த்தா தான் நம்ப முடியும், ஒத்துக்கிறேன். இப்போ என்னங்கிற, இந்த ஆத்மாலாம் இருக்குங்கிறியா இல்லைங்கிறியான்னு? நான் இருக்கு இல்லைன்னு நான் வாதம் பண்ண வரல. நீங்கள் சொல்கிறேன், நான் எங்களோட சைட்லேருந்து சொல்கிறேன், உடம்பில் நாங்களும் தேடி தேடி பார்த்தாச்சு, ஒரு இடத்துலையும் இந்த ஆத்மா கண்ணில் படலை அப்படின்னு. ஆனால் நீங்கள் இல்லாமல் இருக்குன்னு எல்லாம் அடித்து வேற சொல்கிறேன் சாஸ்திரத்தில்.
இப்போ எதை நம்பலாம் அப்படின்னு. பெரியவிஸ்வரர், சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது, அது கருப்பா ஷேப்பாங்கிறதுக்கு அப்புறம் வருவோம். இப்போது நீ பெரிய டாக்டர், நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர், எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணுறேன், தினம் ஆப்ரேஷன் அறுத்து கோத்துட்டுருக்கேன்னு சொல்கிற, எல்லாம் வாஸ்தவம் தான். இப்படி நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதுல எல்லாரும் பொழைச்சிடுவாளான்னு ஒரு டாக்டரை பார்த்து கேட்குற கேள்வியா? ஒரு வக்கீல்கிட்ட கொடுக்குறதே, சார் உங்கள்கிட்ட கேஸ் கொடுத்தேன்னா ஜெயிச்சுடுவேளான்னா? அவர் கெட்டிக்கார அந்த இடத்துல என்ன சொன்னார், நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணலாம், பிழைக்கிறதும் பிழைக்காதும் அவளோட தலையெழுத்து. அதுக்கு உங்ககிட்ட வருவானே, என்னோட தலையெழுத்து பிழைச்சா பிழைக்கிறேன், பிழைக்கல இல்லைன்னா அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒன்று எதுக்கு? இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்குறது, அவ்வளோதான். சரி, அப்படி இருக்கிறதுல ஏதோ 1-2 போகிறதுன்னே வச்சுக்கோ, போயிடும் இல்லையான்னு. அது போகத்தான் போகும். என்ன, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணதுனால எல்லோரும் பொழைச்சிருவாளா? பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலூர் ஆகி போனவாளும் இருக்கும் அப்படின்னு. சரி, அப்படி போன ஒரு கேஸ் போயிடுத்துன்னா ஆஸ் எ டாக்டர் நீ ஏதானு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, பண்ணணுமான்னு சொல்லணுமான்னு. அவர் சொன்னார், கம்பல்சரியாக பண்ணணும்னு. என்னன்னு, நான் ட்ரீட் பண்ணினேன், இந்த பேஷண்ட்டு போயிடுத்துன்னு சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு பேர் என்னென்ன, டெத் சர்டிஃபிகேட் அப்படின்னு. ஆஸ் எ டாக்டர் அவர் தானே டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இது கொடுத்து அப்படின்னு. உடனே வந்தா, டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். சரி, இது எங்களோட தர்மம், கொடுத்து தான் ஆகணும். சரி, அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் என்னன்னு கொடுப்பேன்னு இது வரைக்கும் பொறுமையாக சொல்லிட்டு வந்தார் பதில் ரங்காச்சாரி. இந்த டெத் சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லுவேன்னு அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டார். நாம் கேட்டது பரமாத்மா உண்டா, ஜீவாத்மா உண்டா, அது எங்கே இருக்குது, உள்ளே இருக்கா, வெளியே ஏதோ கேட்டால், இவர் சம்மந்தம் இல்லாத நம்ம ப்ரொஃபஷனை பற்றியே பேசிட்டு கடைசியில் இப்போ டெத் சர்டிஃபிகேட்டில் வந்து நிற்கிற. டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், விட வேண்டியதானே, அதில் அப்புறம் என்ன எழுதுவேன், என்னன்னு சொல்லுவேன்னா. அதனால் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டார். அதனால் என்ன பண்ணினார், என்ன சொல்லுவேன், பிராணம் எடுத்துன்னு கொடுப்பேன் அப்படின்னார். இவர் இதுக்காகனா இரிட்டேட் பண்ணுறார் இல்லையா? அவர் டெத் சர்டிஃபிகேட்னா என்னென்னு தெரியாதா? அதுதான் ஒரு டெக்னிக். என்ன அப்படின்னார், அவர் அப்படி டெம்பர் லூஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் இப்படி கேள்வி மேலே கேட்டு அவரை இரிட்டேட் பண்ணார். அது கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுது. என்ன பண்ணுவேன், பிராணம் எடுத்துன்னு கொடுப்பேன் அப்படின்னு. இப்போ பிடிச்சிட்டேன். அதான் கேட்டேன் அப்படின்னா. பிராணம் எடுத்துன்னு கொடுப்பியோ இல்லையோ அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. நீ பிராணம் எடுத்துன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பேங்கிறியே, நீ அறுத்து தைக்கிறதே கோக்கிறதே அந்த பிராணனை பார்த்தையா கண்ணாலன்னு? நீ தான் உடம்பு முழுக்கலும் கூறு போட்டு பார்த்துருக்கிய, அது எங்கன்னு பார்த்தையோ அப்படின்னு. இதை எதிர்பார்க்கல ரங்காச்சாரி. உடனே என்ன பண்ணார், அது எப்படி பார்க்கலனாலும் அப்படின்னார். என்னை பார்க்காத போயிடுத்துன்னு எப்படி சர்டிஃபிகேட் பண்ணேன்னு. அப்போ பொய் சர்டிஃபிகேட்டா, டெத் சர்டிஃபிகேட், பிராணம் எடுத்துன்னு சர்டிஃபிகேட் தான் பொய்யா கொடுக்குற. நீ பிராணனே பார்த்தது இல்லைங்கிற, அப்புறம் எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்ப, இருந்தது இல்லை போயிடுதுன்னு. அவர் உடனே சமாளிக்கிறதுக்கு என்ன சொன்னார், அது கண்ணால் பார்க்க வேண்டாம், அந்த பிராணம் இருந்த உடம்புக்கும் இல்லாத உடம்புக்கும் வித்தியாசம் தெரியுதுல, அதை வச்சு அனுமானம் பண்ணலாம் அப்படின்னார். இப்போ பிடிச்சிட்டா. அதை போல தான்ப்பா இந்த ஆத்மாங்கிறது, பரமாத்மா ஜீவாத்மாங்கிறது எல்லார் கண்ணுக்கும் உனக்கு உள்ளுக்குள்ளே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அது இருக்கா இல்லையா, இருந்துதா இல்லையாங்கிறத வச்சுன்னு அனுமானம் பண்ணலாம். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி பிரத்யட்சத்தில் பார்த்துட முடியாது. மைக்ராஸ்கோப் நம்ம கண்ணுக்கு பார்த்தா தெரியல, அதே ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை எடுத்து நம்ம கண்ணில் பார்த்தாலே ஒன்றும் தெரியல. இதே கொண்டு லேபரேட்டரியில் கொடுத்தானே இத்தனை பூச்சி இருக்குங்கன்னா இத்தனை வியாதி இருக்குங்கிறான். அப்படின்னா எங்கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஒரு மைக்ராஸ்கோப்புக்கு தெரியாதுன்னா அந்த மைக்ராஸ்கோப்புக்கு தெரியாததும் இருக்கலாமே. அதனால் எல்லாம் பிரத்யட்சத்தில் தெரிஞ்சாதான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அந்தந்த பார்வைக்கு அப்பாற்பட்டும் சில விஷயங்கள் இருக்கும். அப்படி இருந்ததுனால் அதை நாம் அனுமானத்தில் தான் புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஒரே புகையாக வருது அப்படின்னா வெறும் புகை வேணால் நம்ம கண்ணுக்கு தெரியலாம். இந்த புகை வரத்தை வச்சுட்டே கீழே நெருப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நெருப்பு இல்லைன்னா புகையுமா? அந்த நெருப்பை பார்க்க வேண்டாம், இந்த புகையை பார்த்தோன்னே எங்கேயோ பிடிச்சுருக்குன்னு அனுமானம் பண்ணுறோம் இல்லையோ. இப்போ நாம் நெருப்பை பார்க்கல, ஆனால் நெருப்பு பிடிச்சுன்னு அனுமானம் பண்ணி உடனே ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணுறோம். அதை போல தான் எந்த விஷயத்தையும் நம்ம பிரத்யட்சமாக கண்ணில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை,
சில விஷயங்களை அனுமானத்து மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அந்த அனுமானம் பண்ணி சொல்கிற அறிவுக்கு பேர் தான் வேதாந்தம்னு பேர். எல்லாம் கண் எதிர்க்க பிரத்யட்சமாக இருக்கிறத சொல்கிறதுக்கு பேர் சயின்ஸுன்னு பேர். இந்த சயின்ஸுக்குள்ளே அகப்படாத சிலதெல்லாம் அனுமானத்து மூலியமாக சொல்கிறதுக்குத்தான் வேதாந்தம்னு பேர். வேதமே எதுக்கு இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியறத சொல்கிறதுக்கு வேதமே வேண்டாம். இதுதான் மலை, இதுதான் லைட்டு, இதான் சொல்கிறதுக்கு என்ன வேதம் எதுக்கு? இதான் ஊர், இதான் மயிலாப்பூர், இதான் உலகம்னு சொல்கிறதுக்கு வேதம் வேண்டாம். இதை தாண்டி நம்ம கண்ணுக்கு நம்மளால் ஊகிக்க முடியாத விஷயங்களையும் சொல்கிறது தான் வேதத்தோட பெருமை, வேதாந்தத்தோட பெருமை. அதனால் அந்த ஆத்மாவை நீ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீ இனிமேல் ஓப்பன் பண்ணினா உள்ளுக்குள்ளே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்கிற விஷயம் உண்டுங்கிறத புரிஞ்சுன்னா போகிறோம். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. நிஜமான பகுத்தறிவுன்னா என்ன அப்படின்னு இருக்கா இல்லையா, நமக்கு நேராக பார்க்குறது தான் தெரிஞ்சுப்பேங்கிறது இல்லை. நமக்கும் மீறி தெரிஞ்சவாளும் இருக்கலாம். நம்மளோட அறிவிலேயே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கா? எனக்கு தெரிஞ்சதை விட இன்னும் நிறையா தெரிஞ்சவருக்கு, இந்த நிறையா தெரிஞ்சதை விட இன்னும் நிறையா தெரிஞ்சவருக்கு எல்லாம் இருக்கா அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்னால் அதை தெரிஞ்சுக்க முடியலன்னா என்னை விட நிறையா தெரிஞ்சவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்பணும், அவ்வளவுதான். அதனால தானே ஆங்கிலத்தில் மதம்ங்கிறதுக்கே ரொம்ப அழகாக பேர் வச்சுருக்கா. ஃபெய்த் அப்படின்னு தான் வச்சுருக்கா. இங்கே ரொம்ப அர்த்தபுஷ்டியான வார்த்தை, பெரியவர் ரொம்ப ரசிக்கிற வெள்ளைக்காரன் தான் ரொம்ப அழகாக பேர் வச்சுருக்கான். என்னென்ன ஃபெய்த் அப்படின்னாலே இங்கே நம்பிக்கை தான். அப்போ அறிவே தேவையில்லை. இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறான்னா இதுக்கு என்ன இனிமேல் டிஎன்ஏ கொண்டான்னு நான் கேட்பேன்? அம்மா, அவ்வளவுதான். இதுதான் எங்கள் அப்பான்னு சொன்னால் நம்புகிறேன், அவ்வளவுதான். இது இனிமேல் நிரூபணம் பண்ணினா தான் நான் எங்கள் அம்மானு ஒத்துப்பேன், எங்கள் அப்பான்னு ஒத்துப்பேன்னு யாரானு சொல்கிறோமோ? தேவையில்லை. நம்பிக்கை. அதை போல் இனிமேல் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நம்ப தான் வேணுமே வழிய அங்கே போய் குதர்க்கம் பண்ணினாக்க அதுதான் குதர்க்கம். அறிவுள்ளவர்கள் பண்ணுற விஷயம் இல்லை. அப்படி குதர்க்கம் பண்ணுறது தான் அறிவு கட்டத்தனத்தில் ஒன்றா. நம்ம இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரங்காச்சாரிக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார், இம்ப்ரெஸ் ஆனார். அவர் உடனே பெரியவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சொல்கிறார், எனக்கு ஒரு ஆசை உண்டு. நான் இது மாதிரி யார் ஒரு வேதாந்தம் படித்தோ ஒரு மகான்களை பார்த்தாலும் இப்படி இந்த கேள்வி கேட்குற வழக்கம் உண்டு. ஏன்னு எனக்கு ஒரு ஆர்வம், அவ்வளவுதான். எனக்கு அவளை மடக்கணும், அவளை இன்சல்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. இப்படி மெனக்கெட்டு படித்தவர்கள்லாம் இது உண்டு அது உண்டுன்னு சொல்கிற வேடிக்கை என்னென்ன, கடவுள் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறார், உண்டுன்னு சொல்கிறார். அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறவர்கள்லாம் மகாமேதைகளாக இருக்கா, இல்லைன்னு சொல்கிறவாள்லாம் மேதையாக இருந்தால் கூட இருக்குன்னு சொல்கிறவாள்லாம் மகாமேதையாக இருக்கா அப்படின்னா, அப்போ உண்டு இல்லைன்னு சொல்கிற ஒன்றை நம்புறாப்பில் இருக்குன்னு சொல்கிறவாள் நம்புறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லையே. நான் அந்த ஆர்வத்தில் தான் கேட்டேன். பல பேர் எனக்கு கன்வின்ஸிங்காக பதில் சொல்லலை. இப்போ பெரியவா சொன்ன பதிலேருந்து இனிமேல் தெரிஞ்சுட்டேன். இனிமேல் சில விஷயங்களை நான் நம்பித்தான் போகணும் அப்படிங்கிறது கிளாரிட்டி வந்துடுத்து. அதனால் இன்னுமே இந்த கேள்வி யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அதான் சர்வஜன். ஒரு அறிவுள்ளவரோட பெருமை என்ன அப்படின்னா, அவரோட கடமை என்ன அப்படின்னா, ஒரு சந்தேகத்தோட வரவாளாக இருக்கட்டும், எப்படி வந்தாலும் சரி, அவர்கள் ஒரு புரியாத விஷயத்தை கேட்டுன்னு வந்தால் அவர்களுக்கு அப்புறம் அந்த சந்தேகம் கிளியராக ஆறாப்பில் பதில் சொல்கிறது தான் தெளிந்த அறிவு. அதனால்தான் திருமூலர் சொல்ற தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். உனக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படின்னா, உன் சந்தேகம்லாம் போகணும்னா நீ என்ன பண்ணணும்னார், குரு சொல்கிறத கேளு. அடுத்தவன் சொல்கிறத கேட்காத. என்ன மற்றவாள்கிட்ட கேட்டோன்னா இன்னும் கன்ஃபியூஷன் தான். அந்த குரு அடுத்தவருக்கு தெளிவை கொடுக்கணும்னா அவர் எப்படி இருக்கணும், தெளிஞ்சவராக இருக்கணும். அவர் முதல்ல கிளியராக இருக்கணும். அவரே டவுட்டாக இருந்தால் தெரியலப்பா எனக்கே டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னா அவர் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு தெளிந்த குருவாக இருந்து அவரோட வார்த்தையை கேட்டோம்னா அவர்கிட்ட கேட்கறதே நம்மளோட சந்தேகம் அத்தனையும் போயிடுறது, கிளியராகிடுறது. அதுதான் வாலறிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படி வாலறிவனாக இருந்தார் அவர். இப்படி ஏதோ மெடிக்கலில் தான் இல்லை, வேதாந்தத்தில் தான் இல்லை, இதில் தான் அதில் தான் இல்லை. ஒரு தமிழ் அறிஞர் வந்திருக்கார், அவரோட பேசின்னு இருக்கார் பெரியவர். பேசின்னு இருக்கிறதே
அவர்கிட்ட சொன்னால் ரொம்ப லேட்டாகிடுது, கார்த்தால டிஃபன் சாப்பிட்டியா அப்படின்னா. இல்லை டிஃபன் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னார். என்ன சாப்பிட்ட அப்படின்னார். அவர் என்ன சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னார். உடனே கேட்குறா, இட்லியா, அதுக்கே இட்லின்னு பேர் அப்படின்னார். அவர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. இட்லின்னு ஏன் பேருனா என்ன சொல்கிறது, அதுக்கு ஏதோ பேர் வச்சுருக்கா அவ்வளவுதான். இது சாதாரண ஜனங்களாக இருந்தால் எனக்கு தெரியாது, அது ஏனோ பேர் வச்சுருக்கான்னு சொல்லுவோம். வந்திருக்கிறவரும் அவரும் ஒரு வித்வான், தமிழ் அறிஞர். அதனால என்ன பண்ணுவான், இந்த படித்தவாள்லாம் மட்டும் சட்டுன்னு எதுவும் தெரியலன்னு ஒத்துக்க மாட்டான். அதை கேட்ட கேள்விக்கு ஏதானு ஒரு சமாளித்து ஒரு பதில் சொல்கிறது தான் வழக்கம். ஏன்னா அதுதான் அந்த அறிவோட, இந்த அறிவுங்கிறோம், அறிவு வளர வளர என்னென்ன இது மாதிரி வேண்டாத குயுக்தி விவகாரத்தில் தான் போய் நிற்கும். இந்த சண்டையே யாருக்கு யார் வருது, படித்தவனுக்கு படித்தவன் தான் சண்டை வருது, வழி படிக்காதவனுக்கு படிக்காதீங்கன்னு சண்டை உண்டோ கிடையாது. அதனால் அவர் சமாளிக்கிறதுக்கு என்ன சொன்னார், இட்லின்னு ஏன் பேருன்னா என்ன சொல்கிறது, காலங்காலமாக அதுக்கு இட்லின்னு தான் பேர் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஒன்று வேணால் சொல்லலாம், இலையில் வச்சோன்னே இடுறதுன்னு தானே, இலையில் போடுறதுக்கு பேர் இடுறதுன்னு பேர் பியூர் தமிழில். அப்படி இட்டோன்னே இல்லைன்னு ஆயிடுறது. அப்படி 2 முறிச்சு வாயில் போட்டோன்னா இலை காலி. அதனால் இட்டோன்னே இல்லைன்னு ஆயிடுறது இலையில், அதனால இட்லின்னு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சமாளித்தார். உடனே பெரியவா சிரிச்சுட்டே, இதுவும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் தான், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, உங்களை மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றவாளாக இருந்தால் இலையில் இட்லி போட்டோன்னே டபக்குன்னு முறிச்சு வாயில் போட்டுட்டா போயிடும், எல்லாரும் அப்படி சாப்பிடுவான்னு இல்லை. இப்போ என்ன மாதிரி சில பேர் இட்லியை இலையில் வச்சுட்டே கொதறலாம் இல்லையோ, எத்தனை பேர் இருக்கா, ஒரு இட்லியை கையில் வச்சுட்டு அதை இப்படி விட்டு அப்படி வந்துட்டு இதுன்னு லேஸில் உள்ளே போகாது. அப்படி வச்சுட்டு சாப்பிடாதவாளுக்கு அது இட்லின்னு பேர் லாயக்கு இல்லையே, ஏன்னா இட்டுட்டு இன்னும் இருந்துகிட்டே இருக்க இலையிலையே, காணா போகலையே. ஸோ இப்படி என்ன மாதிரி ஸ்லோவாக சாப்பிட்றவாளுக்கு இந்த பேர் பொருந்தாதே அப்படின்னு அவர் சிரிச்சார். உடனே அவர் அறிஞர் இல்லையா, அவர் ஒன்று சொன்னார், எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன்னு. எனக்கு தோணினது இதான் பதில், இலையில் வச்சோன்னா அது 2 முறிச்சு வாயில் போட்டோன்னா காணா போயிடுது, அதனால் இட்லின்னு பேர் வச்சுக்கலான்னு. இப்போ பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, இந்த இடுறது அப்படிங்கிறதுல ரொம்ப அர்த்த புஷ்டி உண்டுது. ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி டச் பண்ணாத, அதோடைய மெனக்கடாத இருக்கிறதுக்கு பேர் இடல்னு பேர், ரொம்ப கிராமட்டிக்கலாக. அதனால தான் இடுகாடு அப்படின்னு பேர். அந்த இடுகாட்டில் போனோம்னா என்ன, பிராணம் போன சரீரத்தை கொண்டு வச்சுட்டு அதில் மேலே எத்தனை நெருப்பை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு திரும்பி வீட்டுக்கு வந்துடும், குளிக்கிறோம், சோறுதுங்கிறோம், தேவை பண்ணுறோம். யாரானும் போய் பார்க்குறோமா, வெந்துருத்தா, வேகலையா, முடிஞ்சுதா, முறையில்லையா, இல்லை. அதனாலே இடுகாடுன்னு பேர். இடு மருந்துன்னு ஒன்று, யாருக்கான ஏதான மருந்து வைக்கிறது அப்படின்னா ரகசியமாக அந்த மருந்தை அவள்கிட்ட எதான எது மூலியமான உள்ளே வச்சுட்டு இவர் பேசாத வந்துடலாம், அதுக்கப்புறம் அது வேலை செய்யும். அது வேலை செய்கிறது தான் நம்ம பார்க்கவே வேண்டாம், டெஃபினட்டாக வேலை செய்யும். இப்படி ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பி பார்க்காத இருந்தாக்கா அதுக்கு பேர் இடல்னு பேர். அதை போல் இந்த சமையல்லையே, சமையக்கட்டில் அடுப்பில் தூக்கி மாவை குக்கரில் தூக்கி ஊற்றி வச்சுட்டு மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து டிவி பார்க்கலாம். சாப்பிட்ற டயத்துக்கு போய் குக்கரை திறந்தால் இட்லி ரெடியாக இருக்கும். அதனால் அடுப்பில் கொண்டு இட்டுவிட்டு இல்லைன்னு வந்து உட்காந்துடுறது. இந்த சமையல்லே இந்த இட்லி மட்டும்தான் நீங்கள் எல்லாம் மாவை தூக்கி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேன்னா அப்புறம் டச் பண்ணவே வேண்டாம், சாப்பிட்றதே கையால் தொட்டால் போகிறோம். மீற எதுவாக இருந்தாலும் அப்படி பண்ண முடியாது. தோசை வாக்கணுன்னா அதோடையே மெனக்கிடணும், உப்புமா கிண்டணும்னா அதோடையே கிண்டணும். வேறு எந்த சமையலாக இருந்தாலும் அதை பக்குவம் பண்ணுறதுக்குள்ளே அதோடையே கொஞ்ச நேரம் இருந்து மெனக்கிட்டால் தான் முடியும். இந்த சமையல்லையே வச்சுவிட்டு திரும்பி பார்க்காத வர ஒரே விஷயம் இட்லி தான். அதனால் இது சமையல் உள்ள இட்டுவிட்டு வெளியில் இல்லைன்னு வந்து உட்காரத்துனால இட்லின்னு பேர் வந்தது. சரியானார். அவருக்கு தாங்கல சந்தோஷம், கன்னத்தில் போட்டுட்டார். இன்னுமே எல்லா மேடையிலையும் இட்லிக்கு வியாக்கியானம் இதுதான் அப்படின்னு. என்ன இதை மாதிரி யாருக்கும் தோணலை. அந்த இடல் அப்படின்னாக்க அதுக்கு என்ன ஒரு கிராமட்டிக்கல் அர்த்தம் அப்படிங்கிறது
இப்போ தான் தெரிஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் இடுகாடு இல்லை இவர் என்னென்னலாம் இடுறதுன்னு சொல்கிறாரோ அத்தனையும் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அங்கே போய் நம்ம திருப்பி அதில் கையை வைக்கவே வேண்டாம். இட்லி அப்படின்னு